என்ன மாமா, எதுக்கு மாமா இப்போ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன்? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆஃபீஸ்க்கு வராதேன்னு சொன்னால் கேட்கவே மாட்டீங்களா? நான் என்ன பண்ணுறது பூவிச்செல்லாம்? நானும் உனக்கு 4 தடவை ஃபோன் பண்ணிட்டேன், ஃபோனே எடுக்க மாட்டேன். காலைல வரும்போதே எனக்கு காசு போட்டு விட்டு செலவுக்கு காசு இல்லைன்னு சொன்னேன், அதுவும் போட்டு விடலை. சரி காசு போட்டு விடல, ஃபோன் பண்ணுறானே என்னமோ எதனு எடுத்துருக்கணும்ல, அதுவும் நீ எடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? வேகமாக உன் ஆஃபீஸுக்கு தானே வருவேன், இங்கே வந்தால் தானே நீ காசு டப்புன்னு கொடுப்பேன். சத்தியமாக காசு இல்லை மாமா. காலையில் அதானே சொன்னேன் காசு இல்லைன்னு, அதனால தான் நான் ஃபோனே எடுக்கல. ஓயாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் காசுக்கு எங்கேயே போகிறது? சம்பளம் போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இப்படியே என்கிட்ட காசுனா நான் என்னதான் பண்ணுறது? சும்மா என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காது. வீட்டில் பேச வச்சுக்கிறாங்க, நான் எதுவும் சொல்லாமல் இருக்குங்கிறாங்க. ரொம்ப பண்ணாதே. நான் வீட்டில் சொல்லி இப்போவே நான் நிப்பாட்டிடுவேன் கல்யாணத்தை. அதெல்லாம் நீ வச்சிருப்ப, உன் சேஃப்டிக்காக உன் பேங்க் புக்கில் வச்சுருப்பேன் தெரியும். உன் ஃபோனை கொண்டா கூகுள் பே கொண்டா நான் பார்த்து சொல்கிறேன். என்னோட செலவுக்கு தான் இருக்குது, போக வர செலவு, சாப்பாடு செலவு அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு தான் மாமா வச்சுருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு வேலைக்கு போங்கன்னா போக மாட்டேங்கிறீங்க. என்கிட்டே காசு கேட்டால் நான் காசுக்கு என்ன பண்ணுறது? நான் வேலையை விட்டு நிற்கலான்னு இருக்கேன். அச்சோ செல்லம், வேலையை விட்டுலாம் நின்றாத. உன்னை நம்பிதான் என் பொழப்பு ஓடுது. செலவுக்கு ஒன்றதே 5-10 வாங்குற. வீட்டிலலாம் இப்போ தரவே மாட்டேங்கிறாங்க. நல்ல வேலை கல்யாணத்துக்கு தேதி குறிச்சது என் பொண்டாட்டிகிட்ட வாங்கிக்கிறோம்னு வீரப்பா சொல்லிட்டு வந்து நீ என்னடானா இல்லைங்கிற. இங்கே பாருங்கள் மாமா, இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் அம்மாட்ட போய் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அந்தளவுக்கு வந்துருச்சா? அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சா? இது யார் குடிக்கிற தைரியம்னு தெரில. இல்லை யாரை நினச்சிக்கிட்டு இப்படி சொல்கிறேன் தெரியல, வேறு யாரையும் நினச்சிக்கிட்டு தெரியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பண்ணுற பார்த்ததே எனக்கு பிடிக்கல. உங்களை கல்யாணம் பண்ணி நான் எவ்வளோ கஷ்டப்பட போகிறேனோ தெரியல. எங்கள் அம்மாட்ட சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. சொந்த விட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. என் வாழ்க்கையை பற்றி நினச்சே பார்க்க முடியாது. பேசாமல் எங்கிட்டாச்சும் ஓடி போயிடலாமான்னு தோணுது. பார்த்தியா, நீ ஓடி போடுறதுக்கு பிளான் பண்ணி என்னை வேணாங்கிற கேட்டால் நான் ஒரு சாக்கு காசு கேட்குறேன்னு. இப்போ ஒழுங்கு மரியாதை காசு தெரிய, இல்லை ஆஃபீஸில் எல்லாரையும் ஊற்றி கலெக்டாக பண்ணவா? சத்தியமாக இல்லை மாமா, புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்கு வேணால் வாங்க, வீட்டில் அம்மா வச்சுருப்பாங்க, நான் வாங்கி தரேன். எதுக்கு? நான் அத்தை முன்னாடி அசிங்கம் பண்ணி வேலைக்கு போகாமல் இருக்கேன், நம்ம பிள்ளைகிட்ட வந்து காசு வாங்குறேன்னு அவங்க திட்டணும், சங்கட்ட போடணும், அதானே உனக்கு வேணும்? அப்படிலாம் இல்லை மாமா. அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்ன அம்மாவுக்கு உங்களை பற்றி தெரியாதமையா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் தெரியாது. எனக்கு முதல்ல காசை கொடு, எனக்கு வேலை இருக்குது, பசங்க நிற்கிறாங்க வெளியில், நான் போகணும். அவங்ககிட்ட வேறு காசு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? உன்னை எதுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கேன்? எனக்கு இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு நிப்பாட்டி இருக்க மாட்டேன். எனக்கு காசு வேணும், அதனால தான் உன்னை வேலையை அனுப்பிட்டு இருக்கேன். நல்ல ட்ரெஸ்லாம் நல்லா கலராக டிசைனாக தானே எடுத்து போட்டுக்கிற, அதுக்கெலாம் நல்ல காசு தானே வச்சுருக்க நீ. எனக்கு கேட்டால் மட்டும் இல்லைங்கிற. இல்லை மாமா. சரி இப்படி இல்லையா? சரி எல்லாரையும் கூப்பிடு, ஒரு பஞ்சாயத்து வச்சுருவோம். ஐயோ மாமா, அப்படிலாம் பண்ணாத மாமா. என்னாச்சு புவி? யார் இது? யார் ஒன்று வந்து முதலேருந்து கற்றுக்கிட்டே இருக்குது? யார்? யாருடா, உனக்கு என்ன வேணும்? ஹலோ பாஸ், விஷயம் தெரியாமல் பேசாதீங்க. என் பேர் ரவி, நான் தான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என் வருங்கால பொண்டாட்டி. அவள்கிட்ட காசு கேட்டால் காசே தரமாட்டேங்கிறா. நீங்கள் கேட்டு என்னென்னு வாங்கி கொடுங்க, இல்லாட்டினா ஆஃபீஸை ஒரு வழி பண்ணிட்டு போயிடுவேன். என்ன புவி சொல்கிற? இதே உன் மாமாவா? என்ன இப்படி சீப்பாக நடந்துக்கிறாரு? மாமா தயவு செஞ்சு போயிரு மாமா. காசு தானே உன் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன், போயிரு. சீப்பாக நடந்துக்கிறேன் நான்? என்ன என் பொண்டாட்டிகிட்ட நான் காசு கேட்குறேன், அதுக்கு உனக்கு என்ன ஒன்றுது? சீப்பாக நடந்துக்கலாம். ஒழுங்கு முறையாக காசை போட்டுருக்கேன். முன்னாடியே செஞ்சுருந்தா இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க மாட்டேன்ல. நான் அப்போ அங்கே வெளியில் போகிறதுக்குள்ளே காசு வரணும், இல்லை மறுபடியும் திரும்பி வருவேன். என்ன புவி இது? இதே உன் மாமாவா? இவனதே நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? யோசிச்சு தான் முடிவெடுக்கிற. என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, போய் இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற. சரியான லோக்கலாக இருக்கேன். லோக்கலாக இருந்தால் கூட பரவாயில்ல. இவன் என்ன காசுக்காண்டி இவ்வளோ தூரம் வரேன்? வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டானா? இல்லை நவீன், வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். அவள் அப்பா அம்மாட்ட தான் இவ்வளோ நாள் காசு வாங்கிட்டு இருந்தேன். எப்போ நிச்சயம் ஆகி கல்யாண தேதி முடிவு பண்ணாலும் அன்னையிலேருந்து என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேலையை விட்டு நிற்கிறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறேன். எனக்கு அப்படியே மைண்டு ப்ரெஷராக வந்து பேசாமல் செத்துடலாம் தோணுது. நீ எதுக்கு சாகுற? கல்யாணம் முடிக்கலன்னா கட்டன் ரைட்டாக சொல்ல வேண்டியதுன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியாதா பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறோன்னு? எங்கள் அம்மாவுக்கு அவங்க அண்ணன் குடும்பத்தை விட்டு கொடுக்கவும் முடியல, வேணும்னு சொல்ல முடியல, வேணான்னு சொல்ல முடியல. என்ன பண்ணனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்கா. எங்கள் மாமா நம்பி தான் கொடுக்குறாங்க. இதனால் இவர் இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது? நீ வாயை திறந்து சொன்னாதே உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கவே எல்லார் மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். இன்னும் எத்தனை கலந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போய் எத்தனை பேர் சாகுறாங்க. அந்த மாதிரி நீனும் ஒருத்தி ஆகணுமா? போல்ட்டாக பேச வேண்டியதுன்னு எது வந்தாலும் சரி, நீ மனசில் பட்டதை பேசு. உனக்கு பிடிச்ச வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ முடியும். மற்றவங்களுக்காக நீ வாழ முடியாது. அவங்கள வந்து வாழ போகிறாங்க, அவங்க சொல்லிட்டு அவங்க இடத்துல இருப்பாங்க. நீ தானே போய் வாழ போகிற. அதனால உனக்காட்டி நீ தான் பேசணும். நான் கூட வந்து பேச முடியாது. நீ என்னை லவ் பண்ணு அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. எனக்கு பிடிச்சா லவ் பண்ணு, இல்லைன்னா வேணாம். என்னை இப்படி லவ் பண்ணலான்னு பரவாயில்ல, வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்க. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சீரழியாது, அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு புரியுது நவீன், என்னால் பேச முடியல. இப்படியே சொல்லிக்கிட்டே திடீர் கடைசியில் நீ இன்னும் கஷ்டப்பட போகிற. இப்போவே சுதாரிச்சிக்கினேன்னா கொஞ்சம் நல்லது. போக போக இப்போவே இந்த டார்ச்சராக இருக்கே. நீ கல்யாணம் பண்ணிட்டுன்னு வச்சுக்க, உன்னை என்ன டார்ச்சர் பண்ணுவேன் அதை நினச்சி பார்த்துட்டு முடிவெடு. சரி பார்க்குறேன் நவீன், என் தலையில் என்ன எழுதியிருக்கோ தெரியல. நான் தான் பேசணும். இங்கே நல்லா தான் பேசுவேன், அங்கே போனால் பேச முடியல. என்னடி இப்போ தலைவலி எல்லாம் ஓகே தானே? நாளைக்கு வருவில்ல ஆஃபீஸுக்கு? இல்லை நாளைக்கு என்னை மட்டும் போக சொல்லிட்டு நீ வாட்டுக்கு இருந்துருவியா? தலைவலி
பிஸி பிஸின்னு இருந்துச்சு. யார்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்? இல்லடி வீட்டுக்கு தானே ஃபோன் பண்ணி பேசினேன். அம்மா ஃபோனே வைக்கல, ரொம்ப நேரம் பேசினேன். அந்த நேரம் பார்த்து நீ ஃபோன் பண்ண உடனே நாள் ஃபுல்லாக பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாள் பூரா நான் யார்கிட்ட பேச போகிறேன்? நீ ஒரு ஆள், நானே தலைவலி தானே படுத்து கிடக்குறேன். ஆமாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் எப்போ போச்சு? நீ வருவதே பார்த்து வர முடியல. நல்லா தாண்டி போச்சு. எங்கே நீ வரல, இந்த ஒரு கவலை. நீ வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்கள் அண்ணன் உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆமாம் உங்கள் அண்ணன் எப்படி கிளம்புறாங்களாம்? அடியே ஒரு வாரம் கழிச்சு தானே வரேன்னு சொன்னேன். அப்புறம் என்னடி என்னட்ட கேட்குறேன்? அண்ணன்ட்ட பேசவே இல்லடி. அண்ணனுக்கு பேசலான்னு ஃபோன் பண்ணால் அவன் போன இன்னைக்கு பூரா பிஸி பிஸின்னு வந்துச்சு. என்ன தெரியல, ஒரு வேளை 2 பேரும் பேசிடலோன்னு நான் நினச்சேன். நான் இதுக்கு உங்கள் அண்ணன் பேசுகிறேன், நான் ஒன்றும் பேசல. வீட்டில் தான் பேசிக்கிறேன். நீ வாட்டுக்கு சும்மா ஏதாச்சும் கிளப்பி விட்றாது இல்லாத பிள்ளாதெல்லாம். இல்லடி எங்கள் அண்ணன் எனக்கு ஃபோன் அடிச்சிருக்கோம், நான் எடுக்காமல் இருக்கும், உனக்கிட்ட போயிட்டு பற்றி பேசியிருக்கோம். அப்படியே 2 பேரும் பேசியிருக்கலோன்னு நினச்சேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நான் தப்பாக நினைக்கல. இல்லடி ஒரு தடவை ஃபோன் தாண்டி பண்ணாங்க, நான் பேசிட்டு அப்போவே வச்சுட்டேன்டி. சரி நம்பிட்டேன். சரி என்ன வந்தோடனே குளிச்சுட்டு எங்கேயோ கிளம்ப போகிறேன்னு நினச்சி பார்த்தா வந்து உட்காந்துட்டேன். ஆமாடி கோயிலுக்கு தான் போகலான்னு பார்த்தேன். அப்புறம் என்னத்த போனேன் அப்படின்னு இருந்துட்டேன். என்ன திடீர்னு கோயிலுக்கு? மேடம்க்கு இங்கே வந்து கோயில் வேலையை விடலையா? சரி உங்கள் அண்ணன் தான். என்னது அண்ணன்? நானே வர சொன்னானா? இல்லடி உங்கள் அண்ணன் தான் வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அதனால வேண்டியிருந்தேன் கோயிலுக்கு போகலான்னு. அதே போகலான்னு பார்த்தேன். ஒரு ஆள் என்னத்தை போகிறது, நீனு வர மாட்டேன், அதனால தாண்டி போகல. சொல்லியிருந்தா நானும் கிளம்பி வந்துருப்பில்ல. நான் இப்படி வரமாட்டேன் சொல்லி நீனா கற்பனை பண்ணிக்கிட்டு நீனா முடிவு பண்ணிக்கிறியா? நீ ஒருத்தி சரி விட்டு நாளைக்கு சேர்ந்து போகலாம். சாரி கட்டிட்டு போகணுமேடி, என்னடி பண்ணுறது? ஏன் சுடிதார் போட்டு போனால் சாமி நிற்காதா? ஒழிஞ்சிக்குமா? அது சாரி கட்டுறதே பிடிக்காது. எப்பாச்சும் கட்டுவா, அதை நான் கம்பல் பண்ணாதான் கட்டுவா. இப்போ என்ன சாரி நிற்கி என்ன? எங்கள் அண்ணனோட சேர்ந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு தான் சாரி கட்டினா பிடிக்கும். அன்றைக்கி சாரியில் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டானே, அதனாலயா? அழகாக இருக்குன்னு சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? அவன் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். சொல்லியிருப்பேன் அவனுக்கு சாரி கட்டினா பிடிக்கும். எனக்கு சாரியில் வேறு நீ அழகாக இருந்தியா? நான் அந்த பக்கம் போய் கண்டிப்பாக ஒன்று சொல்லியிருப்பேன். அதனால தான் சொன்னேன்ல. ஆமாம் சொன்னாங்க, அதனாலலாம் நான் கட்டலை. எனக்கே என்னமோ அழகாக தெரிஞ்சிச்சு, அதனால அடிக்கடி சாரி கட்டலான்னு பார்த்தேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அண்ணனுக்காக நான் ஒன்றும் கட்டலை. உங்கள் அண்ணனுக்காக நான் எது கட்ட போகிறேன். சரி அப்போ சரி வா சாப்பிட போகலாமா? சாப்பாடு முடிஞ்சது என்னமோ. ஆமாம் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு போனால் அந்த சாப்பாடும் கிடைக்காது தாயி. எங்கள் அம்மா சுட்ட சப்பாத்தியே நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா சுட்ட சப்பாத்தியே அந்த திட்டு இங்கே வந்து பார்த்தா தானே தெரியும். வரட்டி மாதிரி சுட்டு தரேங்க. சாப்பாட்டோட அருமை இனிமேல் தாண்டி நமக்கு தெரியும். சாப்பாட்டை வீணாக்கணும், இனிமேல் அருமை நல்லா புரியும். அதை வேணா சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்போவே அடிக்கடி சொல்லும், சோத்தெல்லாம் வீணாக்கிட்டு நான் சமைக்கிற சாப்பாட்டை குறை சொல்கிறேன். உனக்கு அங்கே போனால் தானே தெரியும், வெளியில் எங்கேயும் போனேன் இந்த சாப்பாட்டோட அருமை அப்படின்னு. அப்போவே சாவை விட்டுச்சு, அப்போவே தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாரு எவ்வளோ கஷ்டப்படுறேன். கடையில் போய் சாப்பிடலான்னு பார்த்தா வெளியில் பக்கத்தில் கடையே இல்லை. உங்கள் அண்ணன் சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிக்கலாம்ல. முன்னாடியே சொல்லியிருந்தா சொல்லியிருக்கலாம். சரி நாளைக்கு வாங்கிட்டு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. வாங்கிட்டு வந்தாலும் ஒரு நாள் தாண்டி வாங்கிட்டு வருவாங்க, ஃபுல்லாக வாங்கிட்டு வருவாங்களா? நீ வேறு. சரி விடு, நம்ம தலையெழுத்து இது ஒரு சொத்து இலைக்க போகிறோம் பாரு. இதுக்கு மேலே இழைச்சா எலும்பு தாண்டி இருக்கும். வேறு வழி. சரி வா போகலாம், சாப்பாடு காலி ஆகிடும்.